குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட்ஸ் ஆஃப் லைட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டு, டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் ஆஃப் லைட்டு, அப்புறம் வந்துட்டு பின் ஹோல் கேமரா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இந்த மாதிரி நிறையா பார்த்துப்போம். இப்போ வந்து ஸ்பீட்ஸ் ஆஃப் லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ட்ராவல் ஆகும் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு டார்க் ரூமில் வந்து ஒரு பல்பை லைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த ஹோல் ரூமுக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ this is because the light travels very fast. Light travels 3 lakhs kilometer per seconds in the air or vacuum. அதாவது 3 lakhs kilometer per seconds. ஒரு செகண்டுக்கு 3 lakhs kilometer per secondல அது வந்து என்னது ட்ராவல் ஆகும். In this theory nothing can travel faster than light. அதாவது லைட்டை விட வேறு எந்த இதாலையும் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். எப்படி வந்து லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கிளியர் கிளாஸு, அப்புறம் ஒரு பேப்பர், அப்புறம் ஒரு மெட்டல் ஷீட். ஓகேவா? shine a light from one side of each object and see if the light penetrate on the other side. அதாவது எல்லாம் அந்த ஒரு கிளியர் கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஒரு பேப்பர் எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு மெட்டல் ஷீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்தையும் எடுத்துட்டுன்னா அதில் வந்துட்டு லைட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட அடுத்த சைடை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போது readily we can see the light enters and come out of the other end of the clear glass. clear glassல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து கிளியராக அதர் எண்டுக்கு வரும். ஓகேவா? வேறஸ் மித்த ஷீட்லலாம் வந்து அப்படி லைட்டு என்டர் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைட் வந்து பேப்பரில் இருக்கும் போது டிம்மாக இருக்கும், மெட்டல் ஷீட்டில் இருக்க வந்து பாஸே ஆகாது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எப்படி இதாகுது அப்படின்னா 3 இதாக வந்து கேட்டகரியாக டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்குலன், ஒப்பேக். இந்த 3 இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸாக குறிக்குது. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா அந்த லைட்டை வந்து பாஸ் பண்ணுறது வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வந்து லைட்டை பாஸ் பண்ணும், அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை பாஸ் பண்ணுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஐ கிளாஸ், கிளியர் ட்ரிங்கிங் வாட்டர், க்ளீன் வாட்டர், ஃபேஸ் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அடுத்தது டிரான்ஸ்குலன் மெட்டீரியல் அப்படின்னா ஆப்ஜெக்ட் தட் அலோஸ் லைட் டு பாஸ் த்ரூ பார்ஷியலி, அதாவது கொஞ்சம் பாஸ் பண்ணும், கொஞ்சம் பாஸ் பண்ணது, அப்படி இருக்கிறது வந்து டிரான்ஸ்குலன் மெட்டீரியல். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா we cannot see the images of someone who stands behind a rough window glass. ஒரு ரஃப் விண்டோ கிளாஸில் வந்து பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் வந்து டிரான்ஸ்குலன் மெட்டீரியல். ஓகேவா? அடுத்தது ஒப்பேக் மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து லைட்டையே பாஸ் பண்ணாது, அதெல்லாம் வந்து லைட்டு பாஸ் பண்ணவே முடியாது, அதுதான் வந்து ஒப்பேக். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வால், ஒரு ஸ்டோனு, ஒரு போர்டு, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து வந்து ஷேடோ. நமக்கு நார்மலாக தெரியும் ஷேடோன்னு என்னது. நம்ம வந்து நிற்போம், நமக்கு பின்னாடி நிழல் இருக்கும்ல, அதான் வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லைட் இஸ் அப்ஸ்ட்ராக்டட் பை சர்டன் மெட்டீரியல்ஸ். லைட் வந்து என்ன ஆகுது, ஒரு சர்டன் மெட்டீரியல்ஸால் அப்ஸ்ட்ராக்ட் ஆகுது. லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுது. ஸோ ஹென்ஸ் இட் கேனாட் கோ அவே அரவுண்ட் சச் ஆப்ஜெக்ட்ஸ். இது என்ன பண்ணும், இந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட் கூட இது போகாது அப்படின்னு சொல்லி. ஷேடோ இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ். ஷேடோ வந்து எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் லைட் சோர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் ஒப்பேக் ஆப்ஜெக்ட் that stops light from propagating. இது என்னது, ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணும், லைட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோஸ். when an opaque object is placed in the path of light from a point of source, a uniform dark shadow will appears on the screen. அதாவது ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறோம், இந்த லைட்டுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ் வந்து ஒரு டார்க் யூனிஃபார்ம் ஷேடோ மட்டும் தான் நமக்கு வந்து பிளேஸ் ஆகும், அது வந்து என்ன பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. This shadow is called as umbrella.
அம்ப்ரா. இந்த ஷேடோ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அம்ப்ரான்னு சொல்கிறோம். ஓகேவா? when an opaque object is placed in the path of light coming from a broad source of light. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்டை வந்து லைட் சோர்ஸ் முன்னாடி வைக்கும். அது என்ன ஆகுது, ப்ராட் சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஸ்மால் அம்ப்ரா வில் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்கின். ஒரு ஸ்மால் அம்பர் வந்து என்ன ஆகுது, அப்பியர்ஸ் ஆகுது ஸ்க்ரீன் முன்னாடி. இதுதான் வந்து ஷேடோ வந்து அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இதுதான் வந்து இலிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பென் அம்ப்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பென் அம்ப்ரா வந்து என்ன ஆகுனா சரௌண்ட்ஸ் தட் அம்ப்ரா மாதிரி தான். அம்ப்ரா வந்து டார்க்கஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஷேடோ இந்த லைட் ரேஸ் ஆர் கம்ப்ளீட்லி ப்ரிவெண்டட் பை த ஒப்பேக் ஆப்ஜெக்ட். இது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒப்பேக் ஆப்ஜெக்டால் ப்ரிவெண்ட் ஆயிடுது. த லைட்டஸ்ட் ஷேடோஸ் ஆஃப் த ஷேடோஸ் இஸ் த ஷேடோ ஆஃப் பென் அம்பர்லா அப்படின்னு சொல்லி அம்ப்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து ஆல் ஆப்ஜெக்ட் டு நாட் ஃபார்ம் ஷேடோ. எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து ஷேடோ ஃபார்ம் பண்ணுது. ஒன்லி ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோ. ஒப்பேக் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஷேடோவை ஃபார்ம் பண்ணும். அந்த ஒப்பேக் ஆப்ஜெக்ட்னா என்னது, லைட்டை வந்து ட்ராவல் பண்ண முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஷேடோ வில் பி ஃபார்ம்ட் இன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ். ஷேடோ வந்து எப்போவுமே எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸாக வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் cannot be determined by the characters of an object by its shadow. இது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து அது டிட்டர்மைன் பண்ணாது. ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் த லைட் ரேஸ். ஷேடோ வந்து எப்பயுமே டார்க்கராக தான் இருக்கும். அதுக்கு என்ன கலர் ரேஸ் இருந்தாலும் அது டார்க்காக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது லைட் சோர்ஸ் அண்ட் ஒப்பேக் சோர்ஸ் ஆர் ஷேடோஸ் ஆர் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் சோர்ஸும் ஒப்பேக் சோர்ஸும் வந்து எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். The size of the shadow depends upon the distance between the light source and the object and the distance between the object on the screen. அதாவது இந்த ஷேடோ வந்து எப்படி டிபெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா லைட் சோர்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் வச்சு தான் வந்து என்ன ஆகும், ஷேடோ வந்து இதாகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது எலிப்ஸ். an ellipse is an incident ஒரு இன்சிடெண்ட்டு when astronomical object is partially or fully observed due to the placement of another astronomical object in the presence of light. ஒரு லைட்டுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ரானமிக்கலாக ஒரு இது நடக்கிறது தான் வந்து என்னது எலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று என்னதுன்னா சோலாரும் இன்னொன்று வந்து லூனாரும் கொடுத்துருக்காங்க. சோலார் எக்லிப்ஸ் அப்படி என்னென்னா when the moon arrives between the sun and the earth. அதாவது சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வரும்போது, அதாவது மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வந்துச்சு அப்படின்னா அது சோலார் எக்லிப்ஸ்க்குன்னு சொல்லுவோம். the shadow of the moon appears on the earth at A is shown in the figure. நம்ம பாருங்கள், இந்த சன் இருக்குது, சன்னுக்கு நடுவில் மூன் இருக்குது, அப்புறம் அந்த மூணுக்கு அடுத்து வந்து எர்த் இருக்குது. ஓகேவா? இது என்ன ஆகும் அப்படின்னா பார்ஷியலாக எலிப்ஸ் ஆகும், அப்புறம் டோட்டலாக வந்து எலிப்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அம்ப்ரானா என்ன அப்படின்னா அந்த ஃபுல்லாக டார்க்கனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அம்ப்ரா. அதாவது இந்த ஷேடோ ஃபுல்லி ஷேடு த கோர், அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த இதை வந்து ஷேடு பண்ணியிருக்கோம். பென் அம்ப்ரா அப்படின்னா பார்ஷியலாக அவுட்டர் ரீஜனை வந்து கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பென் அம்ப்ரான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். இப்போ லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் வரும், அதுதான் வந்து லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எர்த்து வந்து சென்ட்ரலாக இருக்கா, மூன் வந்து இந்த இருக்குது, சன் இந்த சைடு இருக்குது. இதில் வந்துட்டு பார்ஷியலாக இதாக இருக்குது. எர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்லேருந்து வர லைட்டை வந்து ஷேடோவாக தான் மூணுக்கு கொடுக்கும். அதுதான் வந்து என்னது லூனார் எக்லிப்ஸ். ஸோ சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வரும். லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா எர்த் வந்து சன்னுக்கும் மூணுக்கும் இடையில வர்றது தான் வந்து லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பிளெயின் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்.
பிளெயின் மிரர் அப்படின்னா ஒரு பாலிஷ்டு ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படி இருக்கிறதா வந்து இந்த பிளெயின் மிரர்னு சொல்கிறோம். இமேஜ் ஃபார்மிங் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நோன் அஸ் மிரர். ஒரு நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி தான், அது வந்து என்ன பண்ணுது, நம்ம இமேஜை வந்து பிரதிபலிக்குது. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளெயின் மிரர்னு சொல்கிறோம். ஓகேவா? a plain mirror is a mirror with a flat reflecting surface. அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. plain mirror makes an image of object in front of it. plain mirror எப்போவுமே என்னென்னா நம்ம முன்னாடி நம்ம என்ன வச்சாலும் அதை அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா வந்து plain mirror அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட் வித் மேட்டர் பார்த்தோம், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பார்த்தோம், அப்புறம் டிரான்ஸ்குலன்ட் மெட்டீரியல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒப்பேக் பார்த்தோம், அப்புறம் வந்து ஷேடோஸ் பார்த்தோம், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஷேடோஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு எலிப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சோலார் எலிப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து லூனார் எலிப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பிளெயின் மிரர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா?